எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பெயர்ச்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பெயர்ச்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பெயர்ச்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பெயர்ச்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பெயர்ச்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துக்கு குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்திற்கு லாபத்திற்கு வருகிறார். 12 ராசியிலே கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் அதிகமாகவே செய்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்ன்றது பணவரவை குறிக்கக்கூடிய இடம். தனகாரகனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை கூட மிகப்பெரிய மேலான நிலையாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து அருமையாக கேளை யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். கேதுவோடு சேர்ந்து பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போது நூற்றுக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்தை நீங்கள் அப்படியே எட்டக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், சம்பாதிப்பதில் ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல உச்சகுருவோடு கேளை யோகத்தில் கேது சேருவது என்பது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடியது. முதல் 6 மாதங்கள் குருப்பெயர்ச்சியில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 6 மாதங்கள் சுறுசுறுப்பாக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் வலுத்திருக்குது, 5ஆம் இடம் வலுத்திருக்குது, 7ஆம் இடம் வலுத்திருக்குது. 3ஆம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய, அறிமுகங்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை விட பெரிய அளவில் நல்ல பணக்காரர், நல்ல அதிகாரியாக இருக்கிறார், ஒரு அதிகாரம் அல்லது அந்தஸ்து அல்லது பணம் போன்ற அமைப்பில் உங்களை விட உயர்வானவர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைத்து, நட்பு கிடைத்து, அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம். இவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்ப்பா, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு கான்டாக்ட் கிடைச்சது, அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, தம்பி இப்படியே இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காளாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே
நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு திருமணம் உண்டு. ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் ஆனவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பம் இணையக்கூடிய நல்ல அமைப்புகள், ஆண் பெண் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லபடியாக அருமையாக இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இதில் கொஞ்சம் குறை இருக்குன்றவங்களுக்கு அந்த குழந்தைகளின் மீதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. வருடா வருடம் குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாங்க. 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறாருங்க. அது இந்த வருஷங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பெக்கூலியர் தானே இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உச்சத்திலே வருகிறார். அப்போ அந்த உச்சம் அப்படிங்கிற போது உலகம் முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கூடுதலாக நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு வலுத்திருந்தார்னாலே உலகத்தில் அமைதி வரும், ஆனந்தம் வரும், எல்லாருடைய பாக்கெட்லேயும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும், அவரவருடைய பிணி தீரும், பணி சிறக்கும், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 3 ராசிகளை பார்க்க போகிறார். விருச்சிகம், மகரம், மீனம். விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலாக குருவின் பார்வைக்குள்ளே வரல. அவங்க இப்போது குருவின் பார்வைக்குள்ளே வருவீங்க. இந்த குருவின் பார்வைக்குள்ளே வர்றது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயங்கர கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுகள் நடக்க போகுது. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகு என்னன்னா, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகின்றது. ஒரே ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த குரு பயிற்சியில். உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். ஆக கூடுதல் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை எல்லாத்துக்கும் இப்போ ஜென்மச்சனி போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் உண்மையிலே நல்லா இல்லை. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை இல்லை, தொழில் இல்லை, மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களை சற்று பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமையும் என்பதால் மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி.